வீக் ஆச்சு. ஸோ நான் எப்போவுமே இந்த மாதிரி பூ வந்து காயிற அளவுக்கு விட மாட்டேன். ஸோ அது விடக்கூடாது, ஏன்னா நம்மளுக்கு வந்து வறுமை வந்து ஜாஸ்தியாக வரும் அந்த மாதிரி விடுறதுனால. அதுக்கப்புறம் டோட்டலாக வந்து அந்த ஸ்டாண்டில் இருக்க எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஸ்டாண்டையுமே எடுத்து நான் வந்து வாஷ் பண்ணிக்கிட்டேன். ஸ்டாண்டை வாஷ் பண்ணிவிட்டு அன்னபூர்ணி சிலை, அன்னபூர்ணிக்கிட்ட அந்த விளக்கு எல்லாத்தையுமே வந்து டோட்டலாக வாஷ் பண்ணி ஒரு காட்டன் துணி வச்சு தொடச்சி எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து அழகாக வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நான் வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து பச்சரிசி துவரம்பருப்பு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கொட்டிட்டு அது மேலே கொஞ்சம் துவரம்பருப்பு போட்டு அதுக்கப்புறம் வந்து கிராம்பு ஏலக்காய் போட்டு தான் அம்மனை வந்து அதுக்குள்ளே வந்து உட்கார வச்சுருந்தேன். ஸோ அம்மனோட அச்சய பாத்திரம் கையில் வச்சுருக்க அல்லெல்லாம் குறையாத அந்த அச்சய பாத்திரத்தில் வந்து நம்ம எப்போவுமே வந்து 2 அரிசி வந்து போட்டு வைக்கணும். ஸோ நான் அப்படி தான் வந்து இன்றைக்கி காசு வச்சு அது மேலே அம்மனை வச்சு அவங்களோட அந்த அச்சய பாத்திரத்தில் வந்து 2-3 அரிசி வந்து போட்டு தான் நான் எப்போவுமே வந்து கிச்சனில் வந்து உட்கார வைப்பேன்.